அப்போ இந்த சூசை அவர்களுடைய பேச்சு அது என்னன்னா ஜனவரிக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த இதில் வந்து சேரலாதனும் இறக்குறாரு ஜனவரி அந்த பாக்ஸில் இதில் இன்சிடென்ட்டில். அதுக்கு பிற்பாடு வந்து நேரடியாக மிச்சவங்களும் எங்கிட்டே தொடர்பு வராங்க. கம்யூனிகேஷனில் இருக்கவங்க மிச்சவங்களாம் வந்து என்ன பண்ணணும், இந்த மீடியாஸ் இதை கொண்டு போய் கொடுங்க, அதை கொடுங்க, இது நடந்துட்டு இருக்கணும். இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் கிளிநொச்சி, புதுக்குடியிருப்பு, முல்லைத்தீவில் அங்கே இருந்த டாக்டர்ஸும் எனக்கு நேரடியாக இமேஜஸ் அனுப்புவாங்க. அங்கே உள்ள வீடியோஸ் அங்கே யூனிசெஃபோட ஒரு கேம்பை வந்து அட்டாக் பண்ணப்போ அந்த இமீடியட்டாக அங்கே இருந்து அனுப்புனாங்க. அது உடனே நம்ம வந்து யூனுக்கும் இங்கே உள்ளவங்களுக்கும் நினைவு இருக்கு எனக்கு அந்த படங்கள். அதெல்லாம் நான் தான் கொண்டு போய் சேர்த்தது. அப்படி அவங்க எல்லாருமே என்கிட்ட நேரடியாக தொடர்புக்கு வர ஆரம்பிச்சாங்க. சூசேனை வந்து ஆரம்பத்துலேருந்து என் கூட பேசுவார். அங்கே இருந்து வந்ததுலேருந்து எப்படியும் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கேஷுவலான பேச்சாக தான் இருக்கும், வேறு எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது. அப்படி பேசி கடைசியாக ஒரு கட்டத்தில் வந்து நடேசன் பேசும்போது இதுக்கு முன்னாடி ஒரு தகவலை நான் இங்கே சொல்லணும். என்னென்னா வெறும் சூசேனை மட்டும்தான் ஏதோ பேசினார்ன்ற மாதிரியான ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அது இவருக்கு அவ்வளோதான் தெரியும், ஏன்னா அவருக்கு அவ்வளோதான் சொன்னது அப்படின்றதுனால அவருக்கு அந்த ஆடியோ மட்டும்தான், அது மட்டும்தான் அவர் கேட்டிருக்காருன்றதுனால அப்படி நினைக்கக்கூடாது. இந்த பொதுவாக பேசக்கூடிய ஊடகங்களும் சரி, இந்த பொது சமூகங்களையும் அதை புரிஞ்சுக்கணும். அந்த மே மாதம் முழுக்க முக்கியமான தளபதிகள் நடேசன், புலித்தேவன், சூசேன, இப்படி எல்லாருமே பேசினாங்க, போட்டமான் உட்பட. அவங்களுக்கு தேவைகளுக்காக வேறு விஷயங்களை பேசியிருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் வரும்போது சூசேனம் பேசினதுன்றது வந்து கடைசி நாள், கடைசி இறுதி. இட்ஸ் ஒரு ஃபார் எவர் குட் பை அப்படின்ற மாதிரியானது. எனக்கு தனிப்பட்ட முறையில் தான் அவர் எடுத்தார். சரி, அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டீங்கனாலே தெரியும். எனக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் முடியுது இதோட அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய சூழலை சொல்கிறாரு. அதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னேன் இல்லையா, சீமான் பார்க்க போகும்போது ஒருத்தர் உள்ளே இருந்தார், இன்னொருத்தர் பேர் சொல்கிறேன்னு சொல்லி. அவர் வந்து அங்கே தான் இருக்கார். அவங்கள்ட்ட நாங்கள் பேசுகிறோம். அந்த நம்பரும் எனக்கு பேசி தலைவரோட நிலைப்பாடு என்ன, தலைவரோட என்னன்னு கேட்கும்போது அவர் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஆன்சரோட நிப்பாட்டிடுறாரு. அப்பயே தெரிஞ்சது சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. ஏதோ சரியில்லை, அதனால சொல்றது தயங்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சது. சூசேனம் பேசுனது என்கிட்ட ஜென்ரலா பேசிட்டு பாய் சொல்லிட்டு போறதுக்காக தான். அந்த காலை வந்து எனக்கு கம்யூனிகேட் பண்ணி கொடுத்தவர் இன்னைக்கு வந்து கிளிநொச்சியில தான் இருக்கார். அவரும் இன்னைக்கு வந்து எந்த சிக்கலும் இல்லை, அவர் இருக்கார். அவரும் இப்போ பேசுறதுக்கு தயாராக தான் இருக்கார். அவரும் இன்னைக்கு உயிரோட தான் இருக்கார். அந்த கால் பேசி சிறிது நேரத்திலே சூசேனனும் அவருடைய இதுவும் இஸ் ஆல்சோ பாஸ்ட் அவே. என்ன சொல்றாரு அதில் வந்து எனக்கு பேசிட்டு ஜென்ரலாக பேசி முடியும்போது அந்த காலகட்டத்தில் ஜனவரியில் அந்த நிறைய முக்கியமான தளபதிகள் இறந்ததுலேருந்து நான் என்ன பண்ணேன்னா, யார் கால் பண்ணாலும் அவங்களோட பெர்மிஷன் கேட்டுட்டு இதை நான் மீடியாவுக்கு பப்ளிஷ் பண்ணலாமான்னு கேட்பேன். அவங்க ஓகேன்னு சொன்னால் அதை பப்ளிஷ் பண்ணுவேன். இதை நான் செஞ்சுட்டு இருந்தேன். அதே மாதிரி தான் நான் அவர்கிட்டையும் கேட்ட உடனே அவர் முதல்ல கேட்குற கேள்வி என்னன்னா, கொடுத்து நீ என்ன பண்ண போற, அதுதான் அவர் கேட்ட முதல் கேள்வி. கொடுத்து நீ என்ன பண்ண போற வேணான்னு நான் கேட்கும்போது ஓகே சரி பரவாயில்ல கொடுன்னு சொல்லி அங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்றதை மொத்தமாக அவர் வந்து நரேட் பண்ணுறாரு, விவரிக்கிறார். உங்களுக்கு அந்த ஆடியோவை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். இதே சூசேனனோட இருந்தவங்களுக்கு, கூட இருந்தவங்களுக்கு, அவரோட பழகினவங்களுக்கு தெரியும். எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் கேரக்டரைசேஷன், ரைட்? அதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து 2 தடவை சொல்லக்கூடிய குணாதிசயம் கொண்டவர் சூசேனன். சொல்லிட்டு அதே திரும்ப சொல்லுவார் அவர். அப்படி தான் அந்த ஆடியோ முழுக்க நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரே விஷயம் திரும்ப சொல்லியிருப்பார். அப்படி தான் சீமானையும் சொல்கிறார். சீமானை ஏன் அவர் வந்து 2 தடவை சொல்றாரு அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து அந்த கடைசி கால சூழல்ல வந்து சீமான் ரொம்ப எழுச்சியா பேசிட்டு இருக்காரு, லைம் லைட்ல இருக்காரு. சரி, நீங்க லைம் லைட்ல இருக்கிறத சொல்றது என்றால் அர்த்தம், அதோட அர்த்தம் என்னன்னா அவர்கிட்டையும் சொல்லுன்றதானே தவிர்த்து அவரை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றதை தவிர்த்து அவர்கிட்ட தான் விட்டுட்டு போறோம்னு கிடையாது. சரி, முதல்ல அவர் எடுத்தோடனே உங்கள்கிட்ட தான் விட்டுட்டு போறோம் அப்படின்னு என்கிட்ட சொன்னா இப்போ என்கிட்ட தான் விட்டுட்டு போறோம்னு அர்த்தமா? நான் ஏமா நோ ஒன் ரைட், நான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க முடியுமா? அதே போல தான் சீமானை சொல்றாரு. அதே போல தான் குளத்தூர்மணியனை சொல்றாரு, நெடுமாறனையா சொல்றாரு, வைகோன்னு சொல்றாரு. இதை எல்லாரும் பேரையும் தான் சொல்றாரு. இதுல வந்து சீமானுக்கு மட்டும் சொல்லவில்லை. சீமான் கிட்ட வந்து இந்த இந்த ஈழத்தை வந்து கையளிச்சுட்டு போகவும் இல்லை. அண்ட் சீமான் cannot claim that. அவரை வந்து ஒரு ஈழத்துக்கான அத்தாரிட்டியை அவர் கிளைம் பண்றதுக்கான அடிப்படை தகுதியே இல்லாத ஒரு நபர். அவர் அதை கிளைம் பண்ணவே முடியாது. இது எல்லாருக்குமான கையளிக்கப்பட்ட ஒன்றுது. உலக சமூகத்துக்கு கையளிச்சுட்டு போறாங்க. இல்லை அது என்ன அடிப்படையில் சொல்கிறீங்க? இப்போ அவருடைய உரிமை சார்ந்து அவர் நம்பக்கூடிய விஷயம் சார்ந்து இயங்கிட்டு இருக்காரு, அதை நம்பக்கூடிய பலரும் இருக்காங்க. நீங்கள் வந்து அவர்கிட்ட மட்டும் கையளிக்கலன்னு எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? இப்போ உங்கள் உரையாடல் ஒன்று உங்களோட நகர்ந்துன்றீங்க, அதில் என்ன சொல்கிறாரு, யார்கிட்ட பேசியிருக்காரு, அல்லது இப்போ மற்றவங்கள்ட்டலாம் சொல்லாமல் இப்போ திரு சீமானு தானே அதில் சொல்லியிருக்காரு. இல்லை என்ன அவைலபிளாக ஃபுல் ஆடியோவில் என்ன இருக்கு? இல்லை ஃபுல்லாக அது வந்து நீங்கள் வந்து அவங்க எடிட் பண்ண ஆடியோ மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, முழு ஆடியோவில் வந்து குளத்தூர்மணி அண்ணா, நெடுமாறன் ஐயா, வைகோ அண்ணா எல்லா பேரையும் தான் சொல்லியிருக்காரு. அந்த ஆடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்களும் அதை பப்ளிஷ் பண்ணலாம். ஒரு பொய்யவே உருவாக்கி கட்டமைச்சு அதிலேயே வந்து ஒருத்தர் வாழ்ந்தவரால் எப்படி வந்து ஒரு ஈழத்துக்கான அத்தாரிட்டி கிளைம் எடுக்க முடியும்? இந்த அடிப்படையான பொய் தானே. இந்த ஆடியோ வந்து
அன்னைக்கு பேசி முடிச்ச அடுத்த நிமிடம் வந்து நான் ஒரு நபர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன். அவரும் ஊடகத்துறையில் ரொம்ப முக்கியமான நபர். சரி அவர்கிட்ட காமிச்சிட்டு நான் வந்து அடுத்து நேரடியாக நான் போன இடம் வந்து வைகோ அண்ணா வீட்டுக்கு. சரி வைகோ அண்ணா தான் காமிக்கிறேன். அதை கேட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அவர் வந்து வாயவே திறக்கல, அமைதியாக இருந்தார். அழுது முடிச்சு தொடச்சிட்டு அவர் கேட்ட முதல் சூசை வந்து அந்த இறுதி கட்டத்தை விவரிச்ச மே 17ஆம் தேதி அந்த அதோட முடிஞ்சது. புலிகள் அந்த ஆடியோவை இவருக்கும் காட்டுறீங்க. சரி முதல்ல ஒரு மூத்த ஊடகவியலாளர் அவர்கிட்ட காமிச்சிட்டு அடுத்து நான் வந்து வைகோனை பார்க்குறீங்க. வைகோன்ட்ட கேட்டுட்டு அவர் வந்து ஒன்றுமே சொல்ல. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நானும் அமைதியாக தான் இருக்கேன். எந்திரிச்சு முதல் வார்த்தை கேட்டது, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், உங்களுக்கு ஏதாவது தேவையா, உங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு சம்மந்தம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைனா அப்புறம் ஏதாவது தகவல் இருந்தால் உடனே சொல்லுங்கள், நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, எதில் வந்தீங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வெளியில் வரைக்கும் வந்து அனுப்பி வச்சுட்டு தான் அவர் போனார். அங்கேருந்து முடிச்சுட்டு நான் வந்து நேராக நெடுமாறன் ஐயா வீட்டுக்கு தான் வந்தேன். அவருடைய அலுவலகம் அந்த ஏர்போர்ட் உள்ள அந்த பக்கத்தில் வந்து அவர்கிட்டையும் காமிச்சேன். அவரும் சிறிது நேரம் ஒரு சில நிமிஷங்கள் அமைதியாக இருந்துட்டு அவர் கேட்ட முதல் கேள்வி எனக்கு சொன்னது அதான், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், கவனமாக இருங்க, பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டார். அங்கேருந்து நான் சீமான் வீட்டுக்கு தான் போகிறேன். நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு குறிப்பிட்ட மாதிரி நான் போனால் மட்டும் அப்போ வந்து எனக்கு வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு இருக்கும். ஏன்னா அப்படி தான் எனக்கு இருந்தது மரியாதை. அவரோட தொடர்பில் இருக்கீங்க, நல்ல ஒரு நட்பில் இருக்கீங்க, உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. அப்போ நீங்கள் இருந்த ராஜீவ்காந்தி ஆகட்டும், இப்போ வெற்றிக்குமரன், நெல்லை சிவா, இந்த நாம் தமிழர் உருவாகிறது காரணமாக இருந்த இறந்துட்டாப்பில் இப்போ நம்ம அட்வொகேட் காமராஜ், இவங்கெல்லாம் அப்போலாம் அப்போ டெய்லி அங்கே தான் இருப்பாங்க. சரி, இவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் வந்தால் மட்டும் எனக்கு தனி ஒரு கவனம், ஸ்பெஷல் ஒரு அட்டென்ஷன் கிடச்சிடும், நான் மட்டும் உள்ளே ஈஸியாக போயிட முடியும். அப்போ நேராக மேலே அண்ணன் இருக்காரு போங்க அப்படின்னும் மேலே போகிறேன். எப்படி இதை நான் இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னா, இன்றைக்கி இந்த ஒரு 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 மொத்தமாக ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த சீமான் நாம் தமிழர்னு ஒரு கட்டமைப்பு வாங்கி இன்றைக்கி வந்து ஒரு இவ்வளோ லட்சம் வாக்குகளோடு இன்றைக்கி வந்து நிற்கிறதுக்கு காரணம், அடிப்படையானதுக்கு காரணம் வந்து நான் கொடுத்த அந்த புகைப்படமும் அன்றைக்கி சூசைன் கூட பேசின அந்த ஆடியோவும் தான். அது நான் மேலே போகிறோம். மேலே போன உடனே உடன் ஒரு நண்பர் இருக்கார் அங்கே. அப்போ அந்த ஆடியோ போட்டு காட்டுறோம். போட்டு காட்டின உடனே கதறி எழுதார். அழுது முடிக்கும்போதே அவர் கேட்டார், தம்பி எனக்கு அந்த ஆடியோ கொடுன்னு தான் கேட்டார். அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் போட்டு காமிக்கிறோம், ஒருத்தர் கூட அந்த ஆடியோவை கேட்கல. நான் அது வரைக்கும் செய்துட்டு இருக்கிறதுனா எது தேவையோ அதை மீடியாவுக்கு கொடுப்பேன், தேவையில்லாத அப்படியே என்கிட்டே இருந்துடும். அது மீடியாவுக்கு பப்ளிஷ் பண்ணும்போது அது கொடுப்போம். இந்த ஆடியோ வந்து யாருக்கும் கேட்கவும் இல்லை. முதல்ல கேட்டது அவர் தான். ஓகே, கேட்டோடனே நான் ஏன் இந்த ஆடியோ உங்களுக்கு எதுக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது, இல்லை இதுதான் எனக்கு ஆதாரமே அப்படின்னு அந்த கட்டிலில் உட்காந்துட்டு என்னுடைய தொடைகளை பற்றி கொண்டு கேட்டார். அவர் கூட உடன் இருந்த நபர் இன்னைக்கு சாட்சியாக இருக்கார். அவர் தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி நீ தான் கூட அப்படின்னாரு. நான் ரொம்ப இறுக்கமாக இருந்தேன், நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் கொடுக்கக்கூடாதுன்றதில்ல. இதை நான் வேறு மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க. ஏன்னா சேரா நடேசனை வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க கடைசி வரைக்கும் அவருக்கு அந்த படங்களை கொடுக்காதீங்கன்றதில்ல. ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒன்று தோணியிருக்கு, இவருக்கு மேலே இவர் கொடுக்குறது சரியாக இருக்காதுன்றது தோணியிருக்கு. அதனால அவங்க அந்த படமே கொடுக்க வேணான்னு சொன்னவங்க வந்து இந்த ஆடியோ நான் ஏன் கொடுக்கணும்னு நான் தயங்கினேன். அந்த நண்பர் தான் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணி நீ கொடுனார். அது இப்போ நம்ம அதை வந்து நகைச்சுவையாக வேறு துணியில் பார்த்து சொல்லணும்னா, நம்ம அந்த அர்ஜுன் வடிவேலோட ஒரு படம் இருக்கும். ஒரு கைதியை வந்து பைக்கில் கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்க அம்மாவை பார்க்கணும் போது அர்ஜுன் ரொம்ப உறுதியாக இருப்பார். கல் நெஞ்சக்காரன் இப்படி இருக்கானேன்னு வந்து வடிவேல் மைண்ட் வாய்ஸில் சொல்லுவார். அப்படி தான் வந்து அன்றைக்கி அப்படி உணர்ந்து அவர் நண்பர் வந்து கொடுங்கன்னு சொன்னார். ஒரு ஊடகவியலாளர் அவர் தான் நேரடி சாட்சி. அந்த ஆடியோவை நான் கொடுத்து ப்ளூடூத்தில் அவர் ஃபோனில் கொடுத்ததுக்கு. ஹீ இஸ் ஸ்டில் அலைவ். இவர் எல்லா இடங்களையும் எவிடன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இவங்க பேசக்கூடிய இவங்க ஒரு லேப் டெஸ்ட் கம்பெனி வச்சுருக்காங்க. அதுக்கு நானும் வர தயார். ஃபோட்டோவா, வீடியோவா, ஆடியோவா, இவர் மொத்தமாக இருந்த அந்த நாட்களுடைய ஐட்டினரி, நாள்லேருந்து எவ்வளோ நிமிஷம் எங்கெங்கே இருந்தார்ன்ற வரைக்கும் இருக்குது. என்னால் நிரூபிக்க முடியும். அவர் சொல்கிற மொத்த பொய்யையும் என்னால் உடைக்க முடியும். என்ன அடிப்படை ஒரு கேள்வி வருதுன்னா திரு சந்தோஷ், கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் இதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசல. இன்னைக்கு திடீர்னு வந்து அந்த புகைப்படம் அவரே சொல்கிறார், ஆனந்த விகடனில் இந்த புகைப்படம் வந்தபோதே ஏன் யாரும் மறுக்கலை, அப்போவே சொல்லியிருக்கலாமே, இன்னைக்கு அதை வந்து எடிட்டடா இல்லையா அப்படின்னு ஒன்று பேசுகிறீங்க அப்படிங்கிற ஒரு வேலிடான ஒரு கேள்வி எழுப்புறாரு. சரியான கேள்வி தான். நீங்கள் ஆனந்த விகடனில் 2010 வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்தது. முதல்ல என்னை வந்து அதை இன்டர்வியூ எடுத்தது வந்து பாரதி தம்பின்னு சொல்லி ஒரு ஜேர்னலிஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் அவர் வந்து களத்தில் இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். அப்போவே இதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். விகடனில் வந்திருக்கு, நேர்காணலாக உங்களோட வந்திருக்கு. சரி, 2 பக்கத்துக்கு ஆர்டிக்கலாக வந்திருக்கு. 2.5 பக்கம் வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும், விகடனில் ஒரு 2.5 பக்கத்துக்கு என்ன மாதிரி அன்னோன் பர்சனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த நியூஸோட கிரெடிட் என்னவாக இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி
அவர் வந்து ஜெயிலிருந்து ஒரு தடவை சிறையிலேருந்து வெளில வரும்போது விகடனில் தான் எழுதுறாரு, ஜூனியர் விகடனில் எழுதுறாரு, திருப்பி அடிப்பேன்னு சொல்லி எழுதுறாரு, தொடர் ஒன்று பண்ண தொடர் எழுதுறாரு. அதில் என்ன சொல்றாருன்னா, சூசை அண்ணா பேசினது வந்து அவருடைய உதவியாளர்கிட்ட பேசினதாகவும் இவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஃபோன் எடுத்துட்டார் மாதிரி அதில் எழுதியிருந்தார். அதுதான் எனக்கு அவர் மேலே முதல் முறையாக அவ்வளோ பெரிய கோவம் வர்றது காரணமானது. அட்வொகேட் தடா சந்திரசேகர் இருக்கார், நான் போய் அவரோட அவ்வளோ ஆர்கியூ பண்ணி அவரோட ஃபைட் பண்ணும்போது சீமான் என்கிட்ட சொன்னது என்னன்னா, தம்பி உன்னோட பாதுகாப்பு கருதி நான் சொன்னேன், நீ திரைப்படத்தில் இயங்கணும், நாளைக்கு இதாக இருக்கணும், அதனால அப்படி சொன்னேன்னு எனக்கு சந்திரன் தான் எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாரு. ஓகே, ஏதோ ஒரு விதத்தில் உனக்கும் வந்து சிக்கல் வரக்கூடாது, பரவாயில்ல, அது அப்படியே இருந்துட்டு போகுது. கொளத்தூர் மணி என்ன எல்லாருமே சேர்ந்து எனக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி அப்போ அதை பேசாமல் விட்டாங்க. அப்பையும் ஆனால் நான் வந்து என்னோட பதிவை பண்ணியிருக்கேன். திரும்ப ஐபிசி தமிழில் இவரோட நேர்காணல் வருது, அதில் வந்து இந்த இட்லி கதை இதெல்லாம் சொல்கிறாரு. அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக லண்டனில் இருக்கக்கூடிய ஐபிசி தமிழ் ஸ்டுடியோவில் நான் வந்து லண்டன் பயணிச்சிருந்தப்ப அங்கே இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட், சீனியர் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட் நிராஜ் டேவிட், அவர் என்னை இன்டர்வியூ பண்ணும்போது இந்த மொத்தத்தையும் நான் அவ்வளோ அதுலேயும் பதிவு பண்ணியிருக்கேன். 2015 வந்துருது அது. ஓகே, யூடியூப்பில் அது இருந்தது. சேட்டலைட்டையும் அவங்களுடைய ஐபிசி தமிழில் பப்ளிஷ் ஆச்சு. இப்போ இதை பேச வேண்டிய அவசியம் ஏன் வந்து நினைக்கிறீங்க? இதுக்கிடையில் நடந்ததையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, நான் வந்து சினிமாவில் ரொம்ப இயங்கிட்டு இருந்தேன், இந்த ஈழம் குறித்து நிறைய ஆக்டிவாக தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் நான் பேசாமல் என் வேலையை பார்த்துருந்தேன். நான் யாருக்குமே தெரியாத ஒரு நபர், சராசரியான ஒரு நபர் தான். இதுக்கிடையில் இந்த ஆடியோ வெளியில் வருது, இவரோட கட்சியாக துவங்கும் போது வெளில வருது. அது வந்து ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு பரப்பப்படுது. முதல் முறையாக லைம் லைட்டுக்குள்ளே அப்போ தான் நான் வரேன். திரு சூசை அவர்கள் உங்களோட பேசின அந்த உரையாடல் வெளியில் வருது அப்போ முதல் முறையாக? அதுக்கு முன்னாடி நடேசன் பேசுகிறார், புலித்தேவன் பேசுகிறார், எத்தனையோ தளபதிகள் பேசுகிறாங்க, எதுவுமே யாரும் வந்ததில்லை. இவர் பேசினது வருது. இதுக்கு காரணம் இவர் பரப்பி விட்டது தான். அவருடைய சுயலாபத்துக்காக அந்த நாம் தமிழர் அவர் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்த வேலை தான் அது. அப்போதுலேருந்து தான் எனக்கு வந்து லீகல் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்குது. சினிமாவில் படப்பிடிப்பு தளத்திலேயே என்னை வந்து கியூ பிரான்ச் வந்து கைது பண்ணி கூப்பிட்டு போய் ஐபியில் வந்து மோஸ்ட் வாண்டட் அண்ட் இமீடியட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, அதில் அவ்வளோ டிரான்ஸ்கிரிப்டும் என்னுடைய பேசினது உரையாடல் அவ்வளோவும் இருந்து, அவ்வளோ என்கரேஜ் தாண்டி சினிமாவை ஒட்டுமொத்தமாக சினிமாவை விட்டு நான் போக வேண்டிய சூழல் வந்தது. ஏன்னா நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் வந்து ஒரு பெரிய நடிகருக்கு வந்து ஒரு கைது நடவடிக்கை நடக்குதுன்னா ப்ரொடியூசர் வெயிட் பண்ணுவாங்க, டைரக்டர் வெயிட் பண்ணுவாங்க, ஒரு கேமராமேன், நானும் அப்கமிங் கேமராமேன், அப்போ தான் வந்து முதல் படம் 2வது படம் முயற்சி பண்ணி போயிட்டுருக்கு. அப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து என்ன முடிவு எடுப்பாங்க, ஒரே வருஷத்தில் 7 படங்களுக்கு கமிட் ஆகிருந்த கேமராமேன் நான் மொத்தமாக வந்து சினிமா வாழ்க்கை இழந்து, அதுக்கு பிற்பாடு நான் வந்து ஓகே இந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம இருக்க வேணாம், இந்த மாதிரியான ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸ், இந்த சீப் அந்த பாலிடிக்ஸ்க்குள்ள நம்ம போவேணாம், சாதாரண இழப்பு, ஒரு இறந்த உயிர் மேலே நீங்கள் வந்து ஒரு அரசியல் பண்ணாலே அது தவறுன்னு நினைக்கக்கூடிய ஆள் நான். இது வந்து ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு. அங்கே கூடவே இருந்தவன், நீ இருந்து சாப்பிட்டவன், உனக்கு சாப்பாடு போட்டவன், அங்கே உன்னை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டவன், நீ என்ன ஆதர்சமாக கொண்டாடக்கூடிய தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள், இவங்க மேலே வந்து நின்று அரசியல் பண்ணிக்கிட்டு இது நமக்கு சரி வராது, நான் ஒதுங்கி தான் போயிருந்தேன். இதுக்கிடையில் என்னுடைய பதிவுகளை நான் தொடர்ந்து பதிவிட்டு தான் இருந்தேன். ஓகே.